மக்களே, நான் சொன்ன மாதிரி திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். திவ்யா வர்சஸ் சாண்ட்ரா, பக்கத்தில் பிரஜின். அண்ணன் வர்சஸ் தங்கச்சி வர்சஸ் பொண்டாட்டி, இல்லை அண்ணன் ப்ளஸ் தங்கச்சி வர்சஸ் பொண்டாட்டி, அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு மக்களே. நேற்று நைட்டு நடந்திருக்க விஷயம், முக்கியமான விஷயம். கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்டி பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டு பிரஜின், திவ்யா, சாண்ட்ரா அவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த டாஸ்க் நடந்து முடிந்ததுக்கு முன்னாடி சுபிக்ஷா கீழே விழுந்துட்டாங்க, அரோரா அவங்க மேலே விழுந்துட்டாங்க. அதுக்கு மேலே வந்து இவங்க 2 பேர் இருந்தாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் பல பேர் பேசினாங்க. இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஃபுல் எபிசோட் ரிவ்யூவில் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, இந்த சண்டை ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த சண்டையோட அந்த எஃபெக்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் மட்டும் வைடு வச்சுருவாங்கன்னா அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படின்ற மக்களுக்கு தெளிவாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த கண்டஸ்டன்ஸ் யாராவது ஒரு ஆள் மேலே வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால அதை காட்ட மாட்டாங்க. ஆனால் 24/7 ஒரு சில கிளிப்புகள் வெளியே வந்திருக்கு. அந்த கிளிப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சுபிக்ஷா மேலேயோ அரோரா மேலேயோ யாரும் விழுகலை, யாரும் மேலே விழுந்தது மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த கிளிப்பை பார்க்கும்போது என்ன நடந்துச்சு, இவங்க போய் வந்து கீழே அரோரா, அது மேலே சுபிக்ஷா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க உள்ள ஒவ்வொரு கேப்லேயும் வந்து கானா வினோத் உள்ள கையை விட்டு ஏதோ இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஏதோ விஷயம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கமருதீனும் அதே தான் ட்ரை பண்ணுறாங்க. இவங்க இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த கதறல் சவுண்ட் உள்ளேருந்து கேட்குது. அயோக்கிய நாயே அப்படின்ற இதெல்லாம் வந்து சுபிக்ஷா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேர்டை சுபிக்ஷா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது இப்போ சாண்ட்ரா வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஆளை வந்து நாயின்னு திட்டலாம், எப்படி ஒரு ஆளை வந்து இது பண்ணலாம், அயோக்கிய நாயின்ற வேர்டெல்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, அதை பற்றி யாரும் பேச மாட்டேறீங்க, வைக்க மாட்டேறீங்கன்னு சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்டையும் நம்ம இவங்ககிட்டையும் இது பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு கமருதீன் அண்ட் கானா வினோத் இவங்க 2 பேரும் அங்கே நடந்த சலசலப்புக்கு காரணமே இல்லை. கமருதீனோட காலில் வந்து வேறு ஏதோ விஷயம் குத்தி இருந்தது, நான் தான் போய் அதை எடுத்து விட்டேன், ரத்தம் பீறிக்கிட்டு அடிச்சுது அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு மேக் ஓவர் ஒன்று பண்ணுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் வளர்ந்து போகும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சுபிக்ஷா மேலே சாண்ட்ராக்கு ஏன் இவ்வளோ வன்மம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன். இந்த நாய் மேட்டரே வருவோமே, சுபிக்ஷா வந்து இதுக்கு முன்னாடி பல தடவை வந்து நாயின்னு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஸ்கூபிடூ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட அந்த எபிசோடில் கூட வந்து அந்த ஸ்கூபிடூ மேட்டர் வந்து எடுக்கப்பட்டது. ஏன் அவளை நான் வந்து ஸ்கூபிடூன்னு சொன்னேன்னா, அந்த நாய் வந்து என்ன கண்டென்ட் நடந்தாலும் அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு. சுபிக்ஷாவை நாயின்னு சொன்னாலே இங்கே யாராவது நாயின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த ரம்யா பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேள்வி எழுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரம்யா கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னு சொன்னபோது ரம்யாக்கே ஒரு ஆப் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே நடந்திருக்கு. சாண்ட்ரா, திவ்யா இவங்க 2 பேரும் ரம்யாவை பற்றி பேசும்போது, ஐயோ அந்த பிள்ளையோட வெளியே இருக்க வாழ்க்கை பாதிக்கப்படுறவாய் நீ ஒரு விஷயம் சொல்கிறிய அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னடா அது புதுசாக இருக்குது, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி என்னடா சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பிள்ளை கேப்டனாக இருந்தும் அந்த டீமுக்காக ஆடிச்சா? எஸ், கேப்டனாக இருந்தும் அந்த டீமுக்காக ஆடிச்சு. வந்து ஒரு ஐடியா கொடுத்துச்சு, எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்குமோ நம்ம இதை பண்ணலான்னு ஐடியா கொடுத்துச்சு. வேற ஒரு சில ஐடியாவும் கொடுத்துச்சு. கேப்டன் பதவியில் இருந்துட்டு இதை பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னா, கேப்டன் பதவியில் இருக்க ஆளை தான் அந்த டீமுக்குள்ளே பிரித்து போடுறாங்க. அப்போ கேப்டன்சி வேற, இது வேற, கேமுக்காக வந்து யோசிக்கிறது வேற. பட் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நடுநிலையாக நிற்குதா அப்படின்றத பார்க்கணும் ஒன்று. ஆனால் இந்த பிள்ளை தான் அந்த ஐடியா கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டால் எஸ், அதை வந்து எஃப்ஜே யார்கிட்ட சொல்லிட்டான், திவ்யா கிட்ட சொல்லிட்டான். திவ்யா வந்து சாண்ட்ராட்ட கேட்குறாங்க, ரம்யா தானே ஐடியா கொடுத்தாங்க. ஐயோ அந்த பிள்ளை எதுவும் சொல்லலை, அந்த பிள்ளை வாழ்க்கை பாதிக்கப்படும், அந்த பிள்ளை இது பாதிக்கப்படும், உன்ட்டு அந்த பிள்ளை வாழ்க்கை பாதிக்கப்படும்ல எதுவும் சொல்லலையம்மா, என்ன முன்பின் முரணா பேசிகிட்டு இருக்க, புரியலையே. இப்போ இந்த அரோரா மேட்டரில் கூட ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நீ வந்து கூட தான் வந்து இவரை வந்து விக்ரம வந்து இப்படி சட்டையை பிடிச்சி பின்னாடி இழுத்த அப்படின்ற ஒரு வேர்டு வந்து திவ்யா யூஸ் பண்ணுறாங்க. உடனே சாண்ட்ரா அங்கிருந்து, நான் அவரை கழுத்து பிடிச்சலாம் இழுக்கலை, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க நீங்கள் கழுத்து பிடிச்சி இழுத்தீங்கன்னே சொல்லலையே, அவங்க நீங்கள் சட்டையை பிடிச்சி இழுத்தீங்கன்னு தானே சொல்கிறாங்க. என்னடா இது, சரி கடந்து போவோம், அடுத்தது கடந்து போவோம். சுபிக்ஷா இந்த வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா இந்த நாயே அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தியக்கார நாயே அப்படின்னு பேசுகிற விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் வரைக்கும் சுபிக்ஷா இவ்வளோ நாளாக உள்ளே இருக்காங்க, இத்தனை நாள் வரைக்கும் வந்து அந்த மாதிரியான வேர்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்கமா, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, ஓ அப்போ அது சரின்னு சொல்கிறீங்களா, சரி நான் உங்கள்கிட்ட பேச விருப்பப்படலை.
அப்போ சரின்னு சொல்கிறீங்களா? அவங்க சரின்னு சொல்லவே இல்லையே. அவங்க முட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வரவே இல்லையே. திவ்யா ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வரட்டும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணி சில விஷயங்களை பண்ணணும்னு இவங்க எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு டீமுக்குள்ள இருக்கனால இந்த விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. பிரஜினும் இவங்களும் திவ்யாவும் கண்டிப்பாக வந்து அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் சாண்ட்ரா வந்து ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதான் நமக்கு புரியுது. பட் சாண்ட்ரா ஒவ்வொரு மைல் மேலே போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு போய் அவங்களா ஒன்று யோசிச்சுக்கிட்டு பண்ணுறது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, எங்கே எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையடா, புயல் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி. அப்படியா, சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அவளோட வாழ்க்கை வந்து வெளியே பாதிக்கப்படும். ரம்யாவை பற்றி பேசும்போது பண்ணாத விஷயத்த வந்து ரம்யாவை பற்றி பேசினா மட்டும் ரம்யாவோட வாழ்க்கை பாதிக்கப்படுமா? சுபிக்ஷா ஒரு வாரத்தை ஒரு விஷயத்த பேசிட்டாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாழ்க்கை பாதிக்கப்படாதான். ஏதோ ஆயிடுச்சு சாண்ட்ராக்கு. புருஷனும் தன்னுடைய குழந்தையாலும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ணுறாங்களே தனக்கு அப்படின்னு நினச்சி இதில் பார்வை கட்டி பிடிச்சி அழுதுச்சு பாருங்க சாண்ட்ரா. ஐயோ, நீங்களாம் இப்படி பண்ணுற பார்க்க எனக்கு பயமாக இருக்கு. ஏய் ஏய் ஏய், பக்கத்தில் கானா வினோத்தை வந்து உத்து பார்க்குறாரு. கொஞ்சம் கூட கண்ணீர் வரலையே அப்படின்னு. எப்பயும் அழுகும்போது முடியை தூக்கி வீசி போட்டுக்குவாங்க, கண்ணுக்கு தெரியவே கூடாது கேமரா. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டு விட்ரும் சாண்ட்ராக்கா. எப்படி ஆளாக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? முதல்ல பிக் பாஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, எவனாவது உள்ள ஒருத்தர் உண்மையாக இருப்பான், அவன் ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பான், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவான், டான்ஸ் ஆடுவான், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவான், பட் உண்மையாக இருப்பான். ஒரு கண்டென்ட் நம்ம எதிர்த்து பார்க்கணும் அப்படின்னா கூட வந்து அதில் சரிடா இன்னைக்கு வந்து உண்மையாக ஏதாவது நடக்கும்டா அப்படின்னு யோசிக்கலாம். நான் இப்போ இருக்கவே எல்லாம் ஃபேக்காக இருக்காங்க, அனைவரும் ஃபேக்கு. ஒரு சைடு தொண்டையம்மா, ஒரு சைடு இன்னொரு சைடு தொண்டை அப்பன், ஒரு சைடு. ஓகே, நீங்கள் தொண்டையை யார் இது பண்ணுவாங்கன்னு தெரில. எல்லா இடத்துலையும் போய் முதல் வாரத்திலேருந்து கெமியை வந்து இப்படி கட்டி பிடிச்சதுலேருந்து நான் சொல்கிறேன், கெமியை கட்டி பிடிச்சதுலேருந்து ஒரு ஆளை வந்து தூக்கி இது பண்ணுறதுலேருந்து துஷாரை வந்து தூக்கி போட்டு அமுக்குனதுலேருந்து ஃபிசிக்கல் டாஸ்க்னு வந்துட்டா கானா வினோத் அந்த ஆள் கண்ணு முன்னு தெரியாது, அந்த ஆள் வந்து மனுஷனே கிடையாது. ஃபிசிக்கல் டாஸ்க்னு வந்துட்டா இதை வந்து பாசிட்டிவாக பார்க்குறவங்க பாசிட்டிவாக பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் பீஸ்ட், டாஸ்க் பீஸ்ட் என்ன வேணாலும் கொடுத்துக்குங்க பேர். ஆனால் அந்த ஆளுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்னு வந்துட்டு ஆப்போசிட் இருக்கவனே என்ன வேணாலும் பண்ணலாம், கண்ணு முன்னு தெரியாது அந்த ஆளுக்கு. கமருதீன் அதை விட ஒரு படி மேலே, அதுவும் பெண்கள்கிட்ட பாயிறதுனா கமருதீனுக்கு வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி. இந்த ரெண்டும் பண்ண கேஸு தான் இன்றைக்கி கேஸ் ஆகிருக்கு அப்படின்றது என் கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 3 பேர்த்துக்கான அந்த சண்டே மட்டும் முடிச்சு வச்சுருங்கப்பா. ஏன்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் கண்டிப்பாக நமக்கு தேவை.